to 6 weeks சரிங்களா 6 வீக்ஸ்ல இந்த டைமிங்கை நாம 2 நிமிஷம் 20 செகண்ட் நாம வந்து குறைச்சிடலாம் சரிங்களா வந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு வந்து மூச்சு வாங்கல ஒரு 30 செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன் சரிங்களா நம்ம உடம்புல இருக்க எனர்ஜியை கரெக்டா நமக்கு வந்து யூஸ் பண்ண தெரியும் சரிங்களா ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கலுக்கு நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 மீட்டருக்கு மேலேயே ரன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய பேருக்கு ஹெவி ப்ரீத்திங்காக இருக்கும் இல்லை ஒரு சிலவங்களுக்கு 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் சரிங்களா ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய பேர் ரீசெண்டாக கமெண்ட்ல வந்து டவுட் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இதை இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிடலாம் மேலும் நிறைய ஒரு குரூப் டி பிசிக்கலுக்கு டிப்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா அதனால குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருத்தரும் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா I am a female beginner, can't do 1 kilometer running, 400 meter running I can do, how to build my stamina for 1 kilometer in 5:40 சரிங்களா ஸோ குரூப் டிக்கு விமன் பிசிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் நம்ம 5 நிமிஷம் 40 செகண்ட் வந்து நாம வந்து ஓடணும் சரிங்களா நம்ம ஸ்டெமினா வந்து எப்படி வந்து பில்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆக்சுவலா வந்து ஸ்டெமினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி சரிங்களா எனர்ஜியை தான் வந்து ஸ்டெமினா வந்து சொல்லுவாங்க சரிங்களா இவங்களால இப்போ 400 மீட்டர் மட்டும் தான் ரன் பண்ண முடிஞ்சது இதுக்கு மேலே ரன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட ஒரு 100% வந்து ஒரு எனர்ஜி இருக்குன்னு வைங்களேன் அவங்க அந்த எனர்ஜியா ஒரு 400 மீட்டர்லேயே வந்து செலவு வந்து பண்ணியிருந்தாங்க சரிங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செலவு வந்து பண்ணியிருந்தாங்க சரிங்களா 2 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் பார்த்தீங்களா சிவலட்சுமி வந்து 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 7 செகண்ட் வந்து ஓடிருப்பாங்க அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸ்பீடை குறைச்சிக்கலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ லாஸ்ட் ரவுண்ட் தான் முக்கியம் குறைச்சிக்கோ கூட்ட சொல்லலாம் ஸ்பீடை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 200 மீட்டர் அவள் வந்து 44 செகண்ட்ல வந்து முடிச்சிருப்பா சரிங்களா அந்த ஸ்பீடை வந்து அவள் மெயின்டைன் பண்ணா அப்படின்னா 3 நிமிஷம் 40 செகண்ட்லேயே வந்து அவன் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருப்பான் சரிங்களா இதுல என்ன அப்படின்னா அவளோட கரண்ட் கெப்பாசிட்டி அது வந்து கிடையாது அவள் அது ஸ்பீட்ல வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தா அப்படின்னா அவளால ஒரு 600 மீட்டருக்கு மேல ஓட முடியாது சரிங்களா ஃபர்ஸ்ட் 200 மீட்டர் 44 முடிச்சிட்டா நான் ஸ்பீடை வந்து குறைச்சிக்கன்னு சொன்னேன் ஸோ அதுல வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டா சரிங்களா இன்கேஸ் அப்படியே அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணியிருந்தான்னா ஒரு 600 மீட்டர் வந்து ஓடி இருப்பா அடுத்த 400 மீட்டர் அவளால் ஓடவே முடிஞ்சிருக்கா சரி என்ன காரணம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஓடக்கூடிய எனர்ஜியா 600 மீட்டர்லயே செலவு வந்து பண்ணிடுறா சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஓகே அவங்க உடம்புல இருக்க எனர்ஜியா 400 மீட்டரே ஃபுல் ஸ்பீட் போட்டு நீங்க வந்து எஃபோர்ட் வந்து பண்ணிடுவீங்க சரிங்களா ஸோ இதை நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணி இது வரைக்கும் 400 மீட்டர் ஓட முடிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த 400 மீட்டர் ஓடுனீங்கல்ல அந்த 400 மீட்டர் நீங்க ஓடின ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு 1 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க அந்த 400 மீட்டரா ஒரு 2 minutes 30 செகண்ட்ஸ்ல வந்து ஓடி இருந்தீங்கன்னு வைங்களேன் ஸோ இது கூட பிளஸ் ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் 400 மீட்டரா ஒரு 3 மினிட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த 400 மீட்டரா சேம் ஸ்பீடு ஓகேவா ஒரு 300ல முடிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 200 மீட்டர் இது ஒரு 90 செகண்ட்ஸ் சரிங்களா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் 30 செகண்ட்ல வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து பண்ண முடியும் இப்போ நீங்க ஓடின ஸ்பீடை நீங்க வந்து கம்மி பண்ணி பண்ணணும் சரிங்களா ஓகே 7:30 கூட வேண்டாம் ஓகேவா 7:30 பிளஸ் ஒரு 30 செகண்ட் சரிங்களா ஒரு 8 நிமிஷம் ஓகேவா ஒரு 8 நிமிஷம் உங்களால வந்து ஈஸியா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டரா உங்களால கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும் சரிங்களா இப்போ நமக்கு 8 நிமிஷம் டைம் வந்துருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷனே 5 நிமிஷம் 40 செகண்ட் சரிங்களா இப்போ உங்களுடைய கரண்ட் டைமிங் பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் வந்து வந்திருக்கும் சரிங்களா சோ இப்போ நமக்கு கேப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 20 செகண்ட் சரிங்களா நீங்க அந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா மார்ச் 26 நான் அந்த வீடியோ போட்டேன் மார்ச் 26ல நீங்க அந்த கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ வந்து நீங்க வந்து மார்ச் 28 வந்து பாப்பீங்க சரிங்களா 28 மார்ச் நீங்க மார்ச் 27 நாளைக்கு தான் அப்லோட் வந்து பண்ணுவோம் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணி பார்க்கணும் சரிங்களா இது வரைக்கும் நீங்க அந்த 400 மீட்டர் 2:30 ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் நீங்க என்ன டைமிங் எடுத்தீங்களோ அதுல இருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அதாவது ஸ்லோவா ஓடி கம்ப்ளீட் பண்ண சொல்றேன் சரிங்களா ஒரு 8 நிமிஷம் உங்களுக்கு வந்து டைம் வந்தாலும் நம்ம குவாலிஃபிகேஷன் 5 நிமிஷம் 40 செகண்ட் 8 நிமிஷம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் சரிங்களா 8 நிமிஷம் நமக்கு வந்து வந்திருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு கேப்ல இருக்கிறது 2 நிமிஷம் 20 செகண்ட் வந்து நமக்கு வந்து குறைக்க வேண்டி இருக்கும் சரிங்களா இருக்கக்கூடிய 4 to 6 வீக்ஸ் சரிங்களா 6 வீக்ஸ்ல இந்த டைமிங்கை நாம 2 நிமிஷம் 20 செகண்ட் நாம வந்து குறைச்சிடலாம் சரிங்களா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய கரண்ட் டைமிங்கை செக் பண்ணி பார்க்கணும் இதனாலதான் ஒவ்வொரு வீடியோல சொல்றேன் உங்க கரண்ட் டைமிங் எவ்வளவு ஸ்லோவானாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் ஓடி பாருங்க ஏன்னா அப்பதான் நம்மளுடைய கோல் வந்து தெரியும் சரிங்களா நமக்கு இப்போ 8 நிமிஷம் நிற்கும்
நம்ம குவாலிஃபிகேஷன் 5 நிமிஷம் 40 செகண்ட், 2 நிமிஷம் 20 செகண்ட் குறைக்க வேண்டியிருக்கும். நமக்கு வந்து தெரியும். உங்களுக்கு 7 நிமிஷம் வருதுன்னா ஒரு நிமிஷம் 20 செகண்ட் குறைக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு கோல் வந்து தெரியும். சரிங்களா? மின்னுக்கும் அதே மாதிரி தான். 4 நிமிஷம் 15 செகண்ட் குவாலிஃபிகேஷன், நமக்கு ஒரு 5 நிமிஷம் வருது அப்படின்னா 1 நிமிஷம் 15 செகண்ட் குறைக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு வந்து கோல் வந்து தெரியும். சரிங்களா? அந்த கோல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஒரு மேல வரும்னு எதிர்பார்க்க நம்ம ஒரு 4 to 6 வீக்ஸ் டைம் இருக்குன்னு வைங்களேன். இந்த 6 வீக்ஸ்ல இந்த டயத்தை குறைக்கிறதுக்கு நாம வந்து ட்ரைனிங் பண்ணி மூவ் வந்து பண்ணலாம். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணணும். சரிங்களா? சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு வந்து மூச்சு வாங்கதா, மூச்சு வாங்கல, ஒரு 30 செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Okay, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, மூச்சு வாங்குதா? இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த 1 நிமிஷத்துக்கு முன்னே மூச்சு வாங்கலை, இப்போ எனக்கு மூச்சு வாங்குது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் டைமிங் எனக்கு பிஃபோர். சரிங்களா? உங்களுக்கு மூச்சு வாங்காமல் நார்மலாக இருப்பீங்க. சரிங்களா? ஓட ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு ஹார்ட் ரேட்டு ரைஸ் ஆக இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்க மாதிரி. சரிங்களா? ஒரு 400 மீட்டர் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீத்திங் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அந்த சிவலட்சுமி ஓடும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன், 400 மீட்டருக்கு அப்புறம் பாடி சிக்னல் கொடுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ தான் நம்ம உடம்புக்கு ஸ்டார்ட் ஆகுது ரன்னிங்கு. சரிங்களா? அந்த ப்ரீத்திங்கு ஒரு நல்ல ஒரு ரன்னராக இருந்தாலும் சரி, பீனராக இருந்தாலும் சரி, ப்ரீத்திங் வாங்கும். ஆனால் நமக்கு இருக்க டைமில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? எல்லாருக்கும் ப்ரீத்திங் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால அதை மேனேஜ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போ எனக்கு ப்ரீத்திங் இருக்குதா, ஒரு 400 மீட்டர் ஓடி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீத்திங் ஸ்டார்ட் ஆனோடனே மயந்துருவாங்க, ஸ்பீடை குறைச்சிடுவாங்க. ஐயோ நம்ம மூச்சு வாங்கிடுச்சே, அந்த வழியை சொல்லுவாங்கல்ல, என் உடம்புல ஏதோ சுரக்குது அப்படின்ட்டு வேறு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமிங் என்ன அப்போ அன்னைக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து ஓடணும். ப்ரீத்திங் இருக்கு, ஒரு ஸ்டொமக் பெயின் இருக்கு, லெக் பெயின் இருக்கு, நான் உடனே ஸ்பீடு வந்து கம்மி பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ ப்ரீத்திங் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியதான். ஒரு 400 மீட்டருக்கு மேலே உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆயிரும். அதை வந்த உடனே எல்லாருமே ஓகே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிடும். இந்த தப்பை வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? டைமிங்கிறது எக்ஸாம் டே மாதிரி நம்ம நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ரிஸ்க் எடுத்து ஓடுறோம். சரிங்களா? ப்ரீத்திங் வந்த உடனே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு 600 700 மீட்டர் போனதுக்கு ஓகே, லாஸ்ட் ஒரு 300 மீட்டர் நம்ம வந்து ஃபைட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ தான் நம்ம உடம்பே ரெடி ஆகுது. ஓடுறதுக்கு முன்னே நார்மலாக வந்து இருக்கும், ஓட ஆரம்பிச்ச உடனே ஹார்ட் ரேட் பேயா ரைஸ் ஆகுது, ப்ரீத்திங் ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்பீடு வந்து குறைச்சிது. இந்த தப்பு வந்து பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுத்து ஓடி பார்க்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு 8 நிமிஷம் வந்தாலும் சரி, 7 நிமிஷம் வந்தாலும் சரி, இருக்கக்கூடிய 4 to 6 வீக்ஸ்க்குள்ள நம்ம அந்த கோலை வந்து அச்சீவ் வந்து பண்ணிடலாம். இதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? சரி, என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர், நிறைய மேரத்தான்லாம் நிறைய வந்து ஓடிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு 5 கிலோமீட்டர் என்னால் ஒரு 4:30 பேஸில் இப்போ ஓட முடியுது. ஓகே, அவ்வளோதான். என்னால் வந்து ஒரு 4:30 பேஸில் என்னால் வந்து ஓட முடியுது. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த 4:30 பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4:30 பேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ். சரிங்களா? அதாவது 5 பேஸ். ஓகே, 5 பேஸில் என்னால் 10 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த 5 பேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 45 செகண்ட். சரிங்களா? அப்போ என்ன 5:45 பேஸ் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம எடுக்கக்கூடிய டைம். சரிங்களா? எனக்கு 5 கிலோமீட்டர் 4:30 நிறைய பேர் தெரியாதா சொல்கிறேன். 5 கிலோமீட்டர் 4:30 பேஸ்னா எனக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 22.30 வரும். சரிங்களா? ஆவரேஜா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 4 நிமிஷம் 30 செகண்ட். இதை தான் வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. குரூப் டி பேஸ் உங்களுக்கு 4 நிமிஷம் 15 செகண்ட், அதுவும் ஒரு பேஸ் தான். சரிங்களா? இப்போ 5 கிலோமீட்டரா 4:30 பேஸ்ல நான் ஓடுறேன். இதுல இருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நான் டைம் எடுக்கும்போது என்னால 10 கிலோமீட்டர் ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ இந்த 5 பேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 45 செகண்ட்ஸ் டைம் வச்சு ஒரு 5:45ல என்னால 20 கிலோமீட்டர் வந்து ஓட முடியும். சரிங்களா? இதுல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற எனர்ஜி. சரிங்களா? 5 கிலோமீட்டரா 4:30 பேஸ்ல ஓடி முடிச்சுட்டு என்னால நிக்கவே முடியல. ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 5 பேஸ்ல ஓடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா ஓடுறேன். அப்ப என்னால 10 கிலோமீட்டர் ஓட முடியும். சரிங்களா? ஸோ அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 45 செகண்ட்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி 20 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்க எனர்ஜியை
கரெக்டாக நமக்கு வந்து யூஸ் பண்ண தெரியும். சரிங்களா? ஸோ குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேர் பண்ணுற தப்பு அப்படிதான். நம்மகிட்ட இருக்க எனர்ஜியா ஃபர்ஸ்ட் 200 மீட்டர்லேயே சோழியை முடிச்சிருக்காது. அப்போ எப்படி நம்மளால 1 கிலோமீட்டர் ஓட முடியும்? சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜியா கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஓரளவு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். நம்மளால இதான் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்கிறேன், ஸ்லோவானாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. நமக்கு டார்கெட் தெரியும், நம்ம கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் தெரியும், பிசிக்கல் நம்ம குவாலிஃபிகேஷன் தெரியும். ரெண்டுல இருக்க கேப்ல நம்ம இருக்கக்கூடிய நாட்களை ட்ரைனிங் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து கோல் தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து டைமிங் வந்து கரண்ட் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிட்டு நம்ம இருக்கக்கூடிய நாட்கள் சூப்பராக வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்க எனர்ஜி நீங்க வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். எடுத்திருப்பில் நீங்க வந்து மொத்தம் வந்து செலவு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? SSC GD ஸ்ட்ராட்டஜியில் நிறைய விஷயம் இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா,